முதலமைச்சர் அவர்கள் விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. முக்கியமா ஹோட்டல்ஸ், நிறைய ஹாஸ்டல்ஸ், மாணவர்கள் படிக்கக்கூடிய விடுதிகள் இங்கெல்லாம் தட்டுப்பாடு இருப்பதால அதெல்லாம் மூடிட்டு மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வீடுகளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தாலும் வீடுகள்ல பல பேர் ஆன்லைன்ல புக் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டும் இருக்கு. அதனால இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் விரைவிலே ஒன்றிய அரசாங்கம் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அப்படி அவங்க சொல்லியிருந்தா அது நிஜமாவே தவறான ஒன்று. அப்படி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கக்கூடிய ஒரு போர் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அப்பொழுது மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அவர்களுடைய அன்றாட தேவைகளை அவர்களுக்கு தந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இல்லைங்க, விரைவிலே தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரல, அதுக்குள்ள தேர்தல் அறிக்கையை வெளியிட முடியாது. இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக ஒரு இளம் பெண்ணுடைய உயிரிழக்க ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்திலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். இல்லைங்க, 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் குற்றவாளிகள்னு முதல்ல நம்ம